ஹாய் கைஸ், வெல்கம் டு டான்ஸ் லவர் வர்ஷிகா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் நீங்களே கண்டுபிடிங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக்ஸ்லாம் பண்ணுங்க. பாவம். ஓகே வாங்க, டிவி ஓடுது அதனால ரொம்ப சத்தம் கேட்கும். பாவம் மறந்துட்டாங்க. இவங்களும் ஒரு சில டைம் குக் பண்ணுவாங்க, நானும் வீடியோ எடுப்பேன். நானும் ஒரு சில டைம் குக் பண்ணுவேன், இவங்களும் வீடியோ எடுப்பாங்க. இப்போ இவங்க தான் கேமராமேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு. நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்பைஸ் லவர்ஸ்னால மிளகாப்பொடி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோம். உப்பையும் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப காரிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீல் பண்ணி இல்லை வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கிணத்துல தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு இந்த வெள்ளையெல்லாம் உப்பு இதெல்லாம் கலக்கேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிடணும். உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும் என்ன டிஷ்ஷுன்ட்டு. ஓகே, இப்போ வாஷ் பண்ணிடலாம். இதை கட் பண்ண பிறகு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். ஒரு 2 டைம் நானும் ஒரு 2 டைம் அவங்க. நான் அந்த 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அவங்க வாஷ் பண்ண போகிறாங்க. அப்படியே எல்லாரும் 2 பேரும் இப்போ அவங்களும் வாஷ் பண்ண போகிறாங்க. பார்த்து தெரிக்காம. அவங்க பேர் கீர்த்தனா, என் பேர் ரிச்சிகா. ஆனால் வந்துட்டு யூடியூப் சேனலில் டான்ஸ் லவர் வர்ஷிகான்னு இருக்கும். அவங்க இதில் தங்கம் ஜான்சின்னு இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா பேர் தங்கம் ஜான்சி, எங்கள் அக்கா பேர் வர்ஷிகா. அவளுக்கு வந்துட்டு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நிமிஷம், அவங்க ஒரு வேலையாக போயிருக்காங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். இப்போ அவங்க வந்துட்டாங்க. அந்த தண்ணியும் கொட்டிடணும், பார்த்து விழுந்துடாம. இப்போ வந்துட்டு பண்ண பிறகு சாரி கைஸ், இல்லை சார் 2-3 விழுந்துருச்சு. இந்த மாதிரி புது துணி, நீங்கள் டவல் துண்டு எது வேணாலும் புதுசு கூட வாங்கிக்கலாம். நாங்கள் இதை எடுத்துருக்கோம். நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நல்லா ஈரமாக இல்லாத மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பவுலில் கொட்டிடணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருவோம் ஃபேனில். ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு வின்டர் சீசன் வேறு, ரொம்ப சளியெல்லாம் வந்திருக்கு. அதனால ஒரு டெய்லி துணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அருவருப்பாக நினச்சிடாதீங்க. நாங்கள் நீட்டான கிளாத்ஸ் தான் இருக்கும். கீழே போட்டதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த பார்த்து நாங்கள் டவல் புது டவல் வாங்கியிருக்கோம். அதனால இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவங்க யூடியூப் சேனலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கோம். நான் வந்துட்டு ஒரு மியூசிக் மாதிரி மட்டும் வச்சு ஸ்பைசி ஆரஞ்சு போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கூட காமிச்சா. அந்த ப்ராசஸும் நான் அதில் போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? கடைசியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. சாரி, அது எங்களுக்கு பாட்டு ஓடிடுச்சுனால நான் அப்படி பண்ணல, அது காமிக்கல. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அப்படி பிடிச்சி போச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு சின்ன பசங்கனால எங்களுக்கு தெரியாது, சும்மா வீடியோ மட்டும் தான் தெரியும். எனக்கு யூடியூப் சேனலில் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அது மட்டும் நீங்கள் ப்ளீஸ். எனக்கு வெறும் 10 of them தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீர்த்தனா தங்கம் ஜான்சி சேனல் சப்ஸ்கிரைபரா எத்தனை பேர்? 1000.
100 of them வியூஸ் viewers தெரியல எல்லாத்துக்கும் 100க்கு மேலே போகும் அவங்களுக்கு ஒரு 1000 1K அடிச்சிருச்சு. viewers நம்ம பார்க்கக்கூடாது நம்ம எப்பயுமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்கணும் சப்ஸ்கிரைபர்ல 1000 அடிச்சிட்டோம். இவங்க லைக்ஸ் அதுதான் பார்க்கணும் லைக்ஸ்ல 100,000 அது மேலே இருக்கும். 1 மில்லியன் இவங்க லைக்ஸ் அடிச்சிருக்காங்க. நமக்கு ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம். இன்னொன்று ஒரு என்னோட கசினோட இது பார்த்தீங்களா இது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் பொறிக்க ஆரம்பிச்சிருவோம். என்னோட கசின் வேற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா பிளாக் மூன். அவள் வந்துட்டு எங்களை விட கொஞ்சம் லீடிங்கில் தான் இருக்கா. ஏன்னா அவள் எங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டா. அவள் எப்போ லீவ் விட்டாலுமே போட்டுருவா. அதனால் சோம்பேறித்தனப்பட்டு போடலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் வெறியாச்சு. இல்லை எல்லாருமே இப்படி இருக்காங்க நம்ம மட்டும் இன்னும் இல்லை. அதனால நாமளும் வாய்ஸ் ஓவர் தந்து பேசலாம் அப்படின்ட்டு. முடிஞ்சிருச்சு காய்ஸ். அவ்வளோதான். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்ல காய வைக்கணும். நாங்கள் காய வச்சுட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெயை அது நல்லாவும் காஞ்சிருச்சு. பாருங்க நல்லாவும் காஞ்சிருச்சு. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இது போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை. இன்னும் எண்ணெயே சூடாகலடி. சாரி கைஸ், எண்ணெயே சூடாகாமல் போட்டேன். பார்த்து கொஞ்சம் தள்ளி இருக்கு தெரியும். காய்ஸ் நாங்கள் பொரிச்சிட்டு கூப்பிட்டுமா? ஓகே பாய்.